ஹலோ வியூவர்ஸ், நானும் உங்கள் நண்பன் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம டையிங் டிடெக்டிவ் ப்ரோஸ் பார்க்கலாங்க. ஸோ இந்த ப்ரோஸோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர் கனான் டாயில். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஆத்தரை பற்றி பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ ஆத்தரை பற்றி பாருங்கள். சார் ஆத்தர் இக்னேஷியஸ் கனான் டாயில். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1859 1930 வரைக்கும் இவருடைய லைஃப் பீரியடுங்க. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். ஓகேங்களா? ஸோ டிடெக்டிவ் ஃபிக்ஷன், அதாவது அந்த டிடெக்டிவ் சம்மந்தப்பட்ட ஸ்டோரிஸ் எழுதுறது வந்து இவருடைய பெஸ்ட் நோன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க. அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஷெர்லாக் ஹோம்ஸ்னு சொல்லி இப்போ கூட நிறைய ஒரு சினிமாஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு ஸ்டோரி எழுதுறதுல வந்து இவர் ஒரு பெஸ்ட் நோன் பர்சன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ அதாவது க்ரைம் ஃபிக்ஷன், க்ரைம் ஸ்டோரிஸில் வந்து இது இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஒரு இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல் ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். டோயல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் வந்து எழுது வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து நமக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த டையிங் டிடெக்டிவ் ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் வாட்சன் அப்படின்ற ஒருத்தர் வந்து நமக்கு வந்து இது அதாவது இந்த ஸ்டோரி ஃபுல்லாக அவரும் இந்த ஸ்டோரியில் வருவாருங்க. ஸோ அவர் வந்து நமக்கு இந்த ஸ்டோரியை சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவருடைய வாட்சனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த ஸ்டோரியை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வாட்சனுங்கிறவர் வந்து ஒரு டாக்டர் தான். 1887 வந்து இவர் அந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி பற்றின ஒரு ப்ரீ இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்கலாங்க. அந்த டிடெக்டிவ், இந்த கிரீன் கலர் பாக்ஸ் பாருங்களேன். The detective Sherlock Holmes was seriously ill. He wanted to meet his assistant Watson. He asked his landlady to get him. Watson was surprised to see the condition of his master. Was the Watson able to save his master? Read on to know more about the underlying the story behind homesickness. சரி, ஓகேங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீரியஸாக வந்து ஒரு உடம்பு முடியாமல் இருக்காரு. ஓகேங்களா? அவர் வந்து ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. சரி, ஓகேங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டான வாட்சனை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ வாட்சன் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அவர் ஒரு டாக்டர் தாங்க. ஓகேங்களா? ஸோ உடம்பு சரியில்லை. ஸோ அவருடைய அசிஸ்டண்ட் அந்த டாக்டர் வந்து வாட்சனை அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய லேண்ட்லேடிகிட்ட சொல்லி வாட்சனை வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, ஓகேங்க. வாட்சன் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுது, ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுறாரு. அவருடைய மாஸ்டரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்டருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு உடம்பு சரியில்லை விஷயம் வாட்சனுக்கு தெரியாதுங்க. ஸோ வந்து புதுசாக வந்து பார்க்கறதுனால அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஸோ இந்த கதையில் வந்து வாட்சன் வந்து அவங்க மாஸ்டரை காப்பாற்றுவாரா? ஸோ அப்படிங்கிறது தான் அதாவது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்ஸ் ஷெர்லாக் ஹோம்ஸோட அந்த சிக்னஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ ஷுவராக வந்து இந்த ஸ்டோரி நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். மிஸ்டர் வாட்சன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து இப்போ நான் எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு வாட்சன் இப்போ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னாலும் வாட்சனோட நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லைனாலுமே கூட ஸோ இப்போ யார் இந்த பேரா வந்து யாருக்கு சம்மந்தப்பட்டிருக்கோ ஸோ அவங்களுடைய நேம் வந்து மேலே டைட்டிலாக கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஓகே, பார்க்கலாங்க. மிஸ்டர் ஹட்சன், த லேண்ட்லேடி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் கேம் டு மீ அண்ட் செட் மிஸ்டர் ஹோம்ஸ் இஸ் டையிங் மிஸ்டர் வாட்சன் அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து ஸோ ஹட்சன் அவங்களுடைய ஷெர்லாக் ஹோம்ஸோட லேண்ட்லேடி பேர் என்னங்க? ஹட்சன். ஓகேங்களா? ஸோ அவங்ககிட்ட ஹட்சன் வந்து இவர்கிட்ட வாட்சன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஹோம்ஸ் வந்து இறக்கிற சூழ்நிலை இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் 3 days ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். லேண்ட்லேடி, ஃபார் 3 days he has been sinking and I doubt if he will last another day. He could not let me get a doctor. I told him I could not stand it anymore and could get a doctor. He replied, let it be Watson then. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹட்சன் வந்து இவங்ககிட்ட, அதாவது இவருடைய அசிஸ்டன்ட் வாட்சன் என்ன சொல்கிறாங்கன்னா 3 days வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இன்னும் ஒரு நாள் ஒரு உயிரோடு இருப்பாரானே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னால் டாக்டரை கூப்பிடவும் முடியல, அவர் வந்து டாக்டர் கூப்பிட விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, நான் கண்டிப்பாக டாக்டர் கூப்பிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்படிங்க டாக்டர் கூப்பிடுவீங்கன்னா வாட்சனே கூப்பிடுங்க அப்படின்னாரு அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாங்க. I was horrified for I had not heard about his illness before. I rushed for my hat and coat. As we drove back, I asked her about the details. ஸோ அவங்க அசிஸ்டன்ட் வாட்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப பயந்துடுறாரு. ஸோ ஆக்சுவலி வந்து அவருக்கு உடம்பு சரியில்லைன்ற பற்றி நம்ம தெரியாமல் போச்சுன்னு ரொம்ப பயந்துடுறாருங்க. ஸோ அந்த வேகமாக அவருடைய ஹேட்டும் அவருடைய கோட் இது ரெண்டும் எடுக்கிறதுக்காக வேகமாக போகிறாருங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் அவங்க வீட்டுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸோட வீட்டுக்கு காரில் போகும்போது மற்ற டீட்டெயில்ஸ் பற்றிலாம் அவர் கேட்குறாரு. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறாருன்னு பார்க்கலாங்களா? ஸோ வந்து there is a ஓகே, அப்போ வந்து ஹட்சன் அந்த லேண்ட்லேடிட்ட வந்து கேட்குறாங்க, there is little I can tell you sir. He has been working on a case down at Rotherhithe near the river.
and has brought this illness back with him. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஒரு டிடெக்டிவ் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு கேஸ்க்காக ஒர்க் பண்ணுறதுக்காக ஸோ ரிவர்ஸ் சைடில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ரிவர்ஸ் சைட்லேருந்து சம்திங் ஏதோ ஒரு எப்படி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு தெரியலங்க. ஸோ இந்த இல்னஸ் வந்து ஒரு வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஐ மீன் இந்த ஃபீவர் ஓகேங்களா. He took bed on Wednesday afternoon and has never moved since for 3 days. Neither food nor drink has passed his lips அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை மதியத்துலேருந்து அவர் வந்து அவர் பெட்லேயே தான் இருக்காருங்க. இன்னும் ஒரு ஐ மீன் ஃபுட்டோ இல்லை தண்ணியோ கொஞ்சம் கூட ஒரு லிப்ஸில் கூட இன்னும் படலை. 3 நாளாக அவருக்கு சாப்பாடு தண்ணி இந்த மாதிரி லிப்ஸில் கூட படலை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ வாட்சன் வந்து என்ன கேட்குறாருன்னா, why did you not call a doctorன்னு கேட்குறாரு. ஏன் நீங்கள் டாக்டர் கூப்பிடல அப்படிங்கிறாரு. அதுக்கு உங்கள் லேண்ட்லேருந்து என்னங்க சொல்கிறாங்க, he couldn't have it sir, I didn't dare to disobey him. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து டாக்டரை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை வந்து டிசோபே பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வாட்சன் என்னங்க சொல்கிறாரு, he was indeed a sad sight in the dim light of foggy November day. The sick room was gloomy spot, but it was gaunt face staring from the bed that brought chill to my heart. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவலி வந்து அது ஒரு நவம்பர் மந்தில் இருக்க டேவாமாங்க. ஸோ இந்த டிம் லைட்டில் வந்து அவங்க வீட்டுக்குள்ள ஐ மீன் அந்த ரூமில் வந்து ரொம்ப இருட்டாக தான் தெரியும் போல். ஸோ அந்த டிம் லைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபேஸ் மட்டும் அவருக்கு தெரியுதுங்களாமா இவரை பார்க்குறது. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஷாக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபேஸ் யாருன்னா அவர் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் போகலாங்களா. ஸோ இந்த காண்ட்ன்ற மாதிரி வேர்டுக்குலாம் உங்களுக்கு மீனிங் தெரியலனா ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. His eyes had brightness of fever, his cheek were flushed, and his hand twisted all the time. He lay listless. My dear fellow, I cried approaching him. ஸோ அவருடைய ஃபேஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் போன மாதிரி இருக்குதுங்க. அவரோட கண்கள் வந்து அந்த ஃபீவரோட அந்த இதை காட்டுது, அந்த பிரைட்னஸ் காட்டுது, செகண்ட் போயிருக்கும் இல்லைங்களா கண்கள். ஸோ வந்து அவருடைய கைகள் வந்து ஒரு முறையும் என்ன நடுங்குது. ட்விஸ்டட் மீன்ஸ் ஒரு ஜெர்க்கிங், ஒரு நடுக்கம் கொடுக்குது அப்படி இருந்துருக்குதுங்க. ஸோ இதை பார்த்துட்டு இவர் வாட்சன் வந்து ஸோ அழுதுறாரு, மை டியர் ஃபெலோ அப்படின்னு சொல்லி அழுதுறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து கத்துற ஸ்டாண்ட் ரைட் பேக் ஹி கிரைட். ஸோ வந்து அவர் நீங்கள் பின்னாடி போங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஸோ ஏன் அப்படின்னு இருக்காரு, பட் வை ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ அப்படிங்க. அதாவது வாட்சன் வந்து ஏன் பின்னாடி போக சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன சொல்கிறாங்க, சர்டன்லி வாட்சன் பட் இட் வாஸ் ஃபார் யுவர் ஓன் சேக் அப்படிங்கிறாரு. ஸோ ஓகே வாட்சன், பட் வந்து உங்களுக்காக தான், உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நான் வந்து உங்களை பின்னாடி போக சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஃபார் மை சேக், ஸோ என்னுடைய இதுக்கு நல்ல கருத்தில் கொண்டு நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாருங்க. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாங்களா. I know what is the matter with me. It is the disease from Sumatra. It is deadly and contagious. Watson, that's it, by touch. ஸோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ என்னோட பிரச்சனை எனக்கு தெரியும் அப்படிங்கிறது ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ இந்த டிசீஸ் வந்து சுமத்ராலேருந்து காசாக இருக்குது. சுமத்ரான்ற கண்ட்ரிலேருந்து அந்த டிசீஸ் பரவி இருக்குது. ஸோ இப்போ வந்து கொரோனான்ற டிசீஸ் வந்து சைனாலேருந்து பரவச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிங்க. ஸோ இது வந்து ஒரு டெட்லி டிசீஸ், ரொம்ப ஒரு ஆபத்தான டிசீஸ். இது வந்து பரவக்கூடிய ஒன்று. அதாவது ஒரு இப்போ கொரோனா நீங்கள் கொரோனா மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா. கொரோனா வந்து எப்படிங்க ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தர் பரவே இல்லைங்களா. ஸோ அது மாதிரி பரவக்கூடிய ஒன்று அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாருங்க, ஐ மீன் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ வாட்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, குட் ஹெவன்ஸ் ஹோம்ஸ், டு யூ திங்க் திஸ் கேன் ஸ்டாப் மீ, ஐ செட் அட்வான்சிங் டுவர்ட்ஸ் ஹிம். ஸோ வாட்சன் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா சொன்னீங்க ஐ மீன் ஹோம்ஸ். ஸோ இந்த விஷயம் வந்து என்னை இந்த ஒரு காய்ச்சல் வந்து என்னை தடுத்து நிறுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ்கிட்ட போகிறாரு. ஸோ ஹோம்ஸ் என்ன சொல்கிறாங்க, இஃப் யூ வில் ஸ்டாண்ட் தேர் ஐ வில் டாக், இஃப் யூ டோன்ட் யூ மஸ்ட் லீவ் த ரூம் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் அங்கேயே நிற்பீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசுகிறேன், இல்லை நீங்கள் நிற்கலன்னா நான் உங்ககிட்ட பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாங்களா. I have always given into Holmes' wishes, but now my feeling as a doctor were aroused. I was least his master in sick room. Holmes, I said, you are not yourself. Whether you like it or not, I will examine you, your symptoms and treat you அப்படிங்கிறார். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து வாட்சன் வந்து அவர் ஹோம்ஸோட விருப்பத்துக்கு விட்டுருவாராமாங்க. பட் இப்போ இந்த விஷயத்தில் வந்து ஒரு டாக்டராகவுமே இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஸோ வந்து இந்த ஒரு விஷயத்தில் இந்த ரூம்லையாச்சும் நாம் வந்து ஹோம்ஸுக்கு மாஸ்டராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுடைய சிம்டம்ஸை செக் பண்ணி உங்களுக்கு நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு வாட்சன் சொல்கிறாருங்க. ஸோ ஹோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இஃப் ஐ எம் to have a doctor, said he, let me at least have someone in whom I have confidence அப்படிங்கிறாரு. ஸோ வந்து நான் இப்போ எனக்கு ஒரு டாக்டர் வேணும் அப்படின்னா ஸோ அட்லீஸ்ட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிற ஒரு நபரை நான் டாக்டரை இது அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் தட்டும் அப்படிங்கிறாரு. தென் யூ ஹேவ் none in me அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ என் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையா அப்படின்னு வாட்சன் கேட்குறாரு. இன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்டன்லி, பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் வாட்சன். யூ ஆர் அ ஜென்ரல் ப்ராக்டிஷனர், நாட் அ ஸ்பெஷலிஸ்ட்.
நாட் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் திஸ் டிசீஸ். ஸோ அதாவது ஃபேக்ட் வந்து ஒரு ஃபேக்ட் வாட்சன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஜென்ரல் ப்ராக்டிஷனர், ஓகேங்களா. ஸோ இந்த டிசீஸுக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. If so, let me bring Sir Japar Meek or Penrose Fisher or any other best man in London. ஸோ அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா, ஸ்பெஷலிஸ்ட்டாக வேணும்னு சொல்கிறீங்கன்னா ஓகேங்க, நான் சார் ஜாப்பர் மீக்கையோ இல்லை பென்ரோஸ் ஃபிஷரையோ கூட்டிகிட்டு வரேன். ஸோ இல்லை லண்டன்லேயே ஒரு வெல் நோன் நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக நான் பார்த்து நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஹவு இக்னோரண்ட் யூ ஆர் வாட்சன், ஹி செட் வித் த க்ரோன். ஸோ அவர் வந்து ரொம்ப கத்துறாரு, வாட்சன் நீங்கள் எவ்வளோ இக்னோரண்ட்டாக இருக்கிறீங்க. இக்னோரண்ட் மீன்ஸ் ஒரு விஷயம் தெரியாதா, ஓகேங்களா, இன்னொரு நாலேஜ் இல்லாத நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஓகேங்களா. வாட் யூ நோ அபவுட் தார்பான்லி ஃபீவர் ஆர் பிளாக் ஃபார்மஸ் ஆஃப் பிளேக். ஸோ இதை பற்றி இந்த பிளேக் தார்பான்லி ஃபீவர் இல்லைனா அந்த பிளாக் ஃபார்மஸ் ஆஃப் பிளேக் பற்றினா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ தென் ஐ ஹவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் தெம், ஐ அட்மிட்டட். ஸோ வாட்சனும் உண்மையை அவர் டாக்டர் இருந்தாலும் உண்மையை சொல்லுவார். ஸோ இதை பற்றி நான் கேள்விப்பட்டது கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன். There are many problems of this disease in East. I have learned that much during my recent research and during this course I caught this illness. ஸோ வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து இந்த டிசீசஸ்னால, ஓகேங்களா, ஸோ வந்து இந்த டிசீசஸ்னால ஈஸ்ட்டில் வந்து, ஈஸ்ட் மீன்ஸ் ஸோ நம்ம சைடு, அதாவது இந்தியா, சைனா, ரஷ்யா, ஜப்பான், ஸோ அண்ட் மலேசியா, சிங்கப்பூர், இந்த சைடு எல்லாமே அவங்க ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ யூரோப் அண்ட் அமெரிக்கன், சவுத் அமெரிக்கா, ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வெஸ்ட்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம சைடு ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ சுமத்ராவும் இப்போ ஈஸ்ட்டில் தானங்க இருக்குது. ஸோ இப்போ இந்த டிசீஸ் சுமத்ரா வந்து பரவச்சுன்னு தான் சொன்னார். ஸோ ஈஸ்ட்டில் வந்து இந்த டிசீஸ்னால ரொம்ப ப்ராப்ளம். ஸோ நம்ம இந்தியாவிலே வந்து ஒரு டைமில் வந்து ஐ மீன் அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேக் டிசீஸ்னால பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலாம் அங்கே ரொம்ப ப்ராப்ளம். ஸோ இதை பற்றிலாம் வந்து நான் என்னுடைய ரிசர்ச்சஸ் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த டிசீஸும் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல வராருங்க, புரியுதுங்களா. சரி, ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ வாட்சன் என்னங்க சொல்கிறாரு, ஐ வில் பிரிங் டாக்டர் ஐன்ஸ்ட்ரீ தென் ஐ செட் கோயிங் டுவர்ட்ஸ் த டோர். ஸோ அப்போ வந்து ஸோ இந்த அளவுக்கு ஒரு சீரியஸாக சொன்னால், ஸோ டாக்டர் ஐன்ஸ்ட்ரீங்கிறவர் வந்து ஸோ ரொம்ப ஒரு வெல் நோன் டாக்டர் போலாங்க, ஓகேங்களா. ஸோ இவர் நேம் சொல்கிறாரு இவர். ஸோ அதுக்கு நெவர் ஹேர் சச் அ ஷாக் வென் டையிங் மேன் போல்டட் த டோர் அண்ட் லாக்ட் இட், ஷவுட்டட் இன் அன்கண்ட்ரோல்டு வே அண்ட் இன் அ மொமெண்ட் ஹி வாஸ் பேக் in his bed. ஸோ வந்து இவர் இப்போ என்னாச்சுனாங்க, ஸோ இந்த ஐன்ஸ்ட்ரீ சார் பேர் நேம் சொல்லிட்டு அவர் வாட்சன் டோர்ட்ட போனோன்னே சச்சஸ் அவர் வாட்சனுக்கு அப்படி ஒரு ஷாக். பிகாஸ் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் டக்குன்னு எழுந்திரிச்சு டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு எகைன் ஒரு கத்திட்டு திருப்பி போய் ஒரு பெட்லேயே படுத்துக்கிட்டாருங்களாம், ஓகேங்களா. ஸோ இவருக்கு ஒரு நிமிஷம் என்ன நினச்சி புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க, ஓகேங்களா. ஸோ ஓகேங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து பாருங்களேன், யூ won't have the key by force from me வாட்சன், be here till 6 o'clock, it is 4 now அப்படிங்கிறாரு. ஸோ ஹோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எங்கிட்ட இருந்து இந்த சாவி வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிலாம் வாங்க முடியாது வாட்சன், நீ இப்போ வந்து டைம் வந்து 4 o'clock ஆகுது, நீங்கள் 6 o'clock வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வாட்சன், திஸ் இஸ் மேட்னஸ் ஹோம்ஸ் ஐ செட். ஸோ வந்து இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இவர் ஏன் இப்போ 4 மணி 6 மணிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வாட்சன் நினைக்கிறாருங்க, ஓகேங்களா. ஸோ நமக்கே அப்படி தான் இருக்குது. ஸோ ஓகேங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன். only 2 hours வாட்சன், then you can get a doctor for my choice, you can read some books over there and at 6 we will talk again. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, only 2 hours வாட்சன், 2 மணி நேரம் வாட்சன், நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்னுடைய சாய்ஸ் டாக்டர் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம், அது வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்க புக்ஸை படிச்சுட்டு இருக்கலாம், நம்ம 6 மணிக்கு மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி படுத்துறாருங்க ஹோம்ஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். unable to settle down to reading, I walked slowly round and round looking at the pictures. Finally I came to a mantelpiece where among other things I saw a small black and white ivory box with sliding lid. As I held it in my hand to examine it, I heard a dreadful cry. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவர் வாட்சனும் வந்து போர் அடிக்குன்னு சொல்லி, இப்போ நம்மளுமே ஒரு இடத்துல போர் அடிக்குன்னா ஸோ மேக்ஸிமம் அங்கே ஒரு நடந்துகிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டே இருக்காருங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா அங்கே ஒரு நல்ல நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ அங்கே ஒரு நல்ல ஒரு மேண்டல் பீஸ் அப்படின்னா ஸோ முக்கியமான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் வுட் மார்பிளால் செய்யப்பட்ட ஒரு ஃபயர் பிளேஸ் அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஸ்மால் ஒயிட் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு ஐவரி பாக்ஸ் வந்து பார்க்குறாருங்க, ஓகேங்களா. அந்த பாக்ஸை வந்து கையில் எடுக்கிறாரு பார்க்கலான்ட்டு. அது எடுத்த உடனே ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஒரு சவுண்ட், ஒரு கத்தல் சத்தம் கேட்குது, ஓகேங்களா. ஸோ யார் கத்திருக்காங்கன்னா நம்ம தலைவர் தான் கத்திருப்பாருங்க, ஷெர்லாக் ஹோம்ஸ், ஓகேங்களா. ஸோ ஏன் கத்துறாருன்னு பார்க்கலாம் வாங்க.
put it down at once Watson, he said. So first கீழே வைங்க வாட்சன் அப்படிங்கிறாரு, கத்துறாரு. I hate to have my things touched and sit down man and let me have some rest அப்படிங்கிறாரு. ஸோ அவருடைய ஷெர்லாக் ஹோம்ஸோட திங்ஸை வந்து டச் பண்ணுறது கூட அவருக்கு பிடிக்காதாமாங்க. சரிங்களா, நீங்கள் பேசாமல் உட்காருங்க வாட்சன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சரி ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன். ஸோ மிஸ்டர் வாட்சன் வந்து என்ன பண்ணுறாங்க, தென் ஐ sat in a silent dejection until the stipulated time has passed. ஸோ வந்து 2 மணி நேரம் வந்து ஒரு சைலண்ட்டாக ஒரு எப்படி சொல்லுங்கள், ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஸ்டேஜில் தான் அவர் வாட்சன் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த 2 hours டைம் முடிஞ்ச உடனே ஸோ இப்போ என்ன வந்து பாருங்கள், ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன சொல்லுங்கள், நவ் வாட்சன் he said have you any change அப்படிங்கிறாரு. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து இப்போ கேட்குறாங்க, ஸோ வாட்சன் இப்போ ஏதாச்சும் சேஞ்ச் தெரியுதா அப்படின்ற மாதிரி, have you எனி சேஞ்ச் அப்படின்னா சாரிங்க உங்ககிட்ட ஏதாவது சேஞ்ச் இருக்கா, அதாவது அந்த சில்ட்ரன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, 1 ரூபி 2 ரூபி காயின்ஸு, ஸோ அதை கேட்குறாரு, ஏதாவது சேஞ்ச் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி ஹோம்ஸ் கேட்குறாரு. வாட்சன் வந்து எஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஓகேங்களா, ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன கேட்குறாருன்னா, ஸோ how many half crowns இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 1 ரூபி 2 ரூபி 5 ரூபி 10 ரூபீஸ் இந்த மாதிரிலாம் காயின்ஸை சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து க்ரௌன்ஸ் அப்படின்ற ஒரு நேமில் வந்துருக்கும் போலங்க, half crowns அப்படின்ற மாதிரிலாம் காயின்ஸ் வந்துருக்கும் போல. ஸோ கேட்குறாரு, ஹவு மெனி half crowns உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ கேட்டுட்டு put them in your watch pocket and all rest in your trouser pocket அப்படிங்கிறார். அதாவது உங்ககிட்ட இருக்கிற அந்த half crowns காயின்ஸை மட்டும் எடுத்து உங்களுடைய வாட்ச் பாக்கெட் மீன்ஸ் நம்ம பர்ஸ் வச்சுக்கிறோங்க. ஸோ அப்போ வந்து ஒரு வாட்ச் பாக்கெட்ன்ற மாதிரி ஒரு வாலெட் மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஓல்டு மூவிஸ், அதாவது பிரிட்டிஷ் மூவிஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கூட, இங்கிலாந்து மூவிஸ் இருந்துச்சுன்னா பாருங்கள், அதில் இருக்கும் அந்த ஓகேங்களா அந்த ஒரு வாலெட். ஸோ மீதி அந்த half crowns தவிர மற்ற காயின்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய டவுசர் பேக்கெட் மீன்ஸ் பேன் பேக்கெட்டில் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏன் இப்படி சொல்கிறாருன்னு வாட்சனுக்கு புரியல. ஓகேங்களா, ஸோ and then பார்த்தீங்க அப்படின்னா you will light the gas lamp but it must be half on. You will have the kindness to some place some letters and papers on the table within my reach. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இப்போ கேஸ் லேம்ப் வந்து, ஸோ அப்போலாம் எலக்ட்ரிக் லேம்ப் மேபி இல்லை போலங்க அவங்க வீட்டில். ஸோ அந்த கேஸ் லேம்பை வந்து லைட் பண்ணுங்கள், பட் ஒன்லி half on அப்படின்னா ஸோ லைட்டாக ஒரு டிம் லைட் மட்டும் கொடுக்குற அளவுக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபுல்லாக அந்த ரூம் வந்து பிரைட்டாக இருக்கக்கூடாது, ஒரு டிம் லைட் கொடுக்குற அளவுக்கு மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மேபி என்னோட ரீச் மீன்ஸ் அவர் கைக்கு எட்டுற தூரத்தில் டேபிளில் வந்து கொஞ்சம் பேப்பர்ஸும் லெட்டர்ஸும் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லி அவர் ஹோம்ஸ் சொல்கிறாருங்க. ஓகேங்களா, சரி ஓகேங்க. Now place the ivory box on the table within my reach. Slide the lid a bit with tongues. Put the tongues on the table. Good. இந்த ஐவரி பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவர் எடுத்து பார்த்தா, அவங்களோட அசிஸ்டன்ட் வாட்சன் வந்து எடுத்து பார்த்தாரு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஐவரி பாக்ஸை வந்து அந்த டேபிளில் வைங்க. ஸோ அதை வந்து அதாவது இவரோட ரீச்சில் வைக்க சொல்கிறாரு, இவர் கையில் ரீச் ஆகிற மாதிரி வைக்க சொல்கிறாரு. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் த லிட் அ பிட் வித் டங்ஸ் அப்படின்னா வந்து ஸோ ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க போலாங்க. ஸோ அவங்க கையிலேருந்து ஏதாவது ப்ரெஸ் பண்ணால் வந்து அந்த ஜிக்ஸாக்காக அந்த ஸோ அந்த எண்டில் வந்து இன்னொரு இது மாதிரி இருக்கும், கிளிப்ஸ் மாதிரி இருக்கும்போது ஸோ அந்த பொருளை வந்து உங்களுக்கு எடுத்து தரும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இங்கே புரியல மீன்ஸ் நான் சொல்கிறது புரியல. டங்ஸ்ன்னு இது பாருங்க, டிவைஸ் யூஸ் டு பிக் அப் த ஆப்ஜெக்ட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 long pieces free at the one end and press it together at the other end. புரியுதுங்களா? ஸோ இந்த எண்ட்லேருந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் அந்த அதர் எண்ட்லேருந்து நமக்கு அந்த பொருள் எடுத்து தரும் போல. ஸோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் மேபி டாம் அண்ட் ஜெர்ரியில் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Now you can go and fetch Mr. Culverton Smith of 13 Lower Burke Street. ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ அவருக்கான டாக்டர் யாருன்னு சொல்லிட்டாருங்க. ஸோ அவர் வந்து யாரங்க சொல்கிறாரு, கல்வர்டான் ஸ்மித் அப்படிங்கிறவரை சொல்கிறாரு. ஸோ ஓகேங்க, ஸோ அவருடைய அட்ரஸ் வந்து சொல்கிறார் 13 லோவர் பர்க் ஸ்ட்ரீட். ஸோ அந்த அட்ரஸ் இந்த நம்பர்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மேபி இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். சரி ஓகேங்க, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து போகலாம். ஓகேங்க, மிஸ்டர் வாட்சன் வந்து ஸோ கேட்குறாரு, ஐ வாஸ் ஹெசிடன்ட் டு லீவ் ஹிம் நவ் ஹி வாஸ் டெலிவியஸ் ஐ ஹவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் த நேம் ஐ செட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு அதாவது வாட்சனுக்கு வந்து இப்போது ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து தனியாக விட்டு போகிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிவியஸ் மீன்ஸ் எனக்கு ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்டேட்டில் இருக்கிறாரு. சரிங்களா, ஸோ இப்போ கூட பார்த்துருப்பீங்க சம்மந்தமே இல்லாமல் காயின்ஸ் இருக்கா, சேஞ்ச் இருக்கா, அதை பேக்கெட்டில் போடுற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தார் பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து எப்போ தனியாக விட்டு போகிறதுன்னு நினைக்கிறாரு. ஸோ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நேம் வந்து இதுக்கு நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. யார் அந்த கல்வர்டன் ஸ்மித்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் நேம் சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ அந்த நேமை ஸோ ஓகேங்க, ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன சொல்கிறார் பாருங்க. he is the man who has the knowledge of this disease but he is not a medical man. ஸோ வந்து இந்த டிசீஸை பற்றின நாலேஜ் கூடிய ஒரே மேன் வந்து அவர் தான் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ பட் அவர் ஒரு இல்லை அப்படிங்கிற, அவர் மெடிக்கல் மேன் இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ ஹீ இஸ் அ பிளான்டர், ஹீ லிவ்ஸ் இன் சுமத்ரா நவ் விசிட்டிங் லண்டன். ஓகேங்களா, ஸோ வந்து அவர் வந்து ஒரு பிளான்டர், அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் பற்றி தெரிஞ்ச ஒரு பர்சன் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வந்து அவர் வந்து சுமத்ராவில் வாழ்றவர், பட் இப்போ வந்து லண்டன் வந்திருக்காரு. ஸோ விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஐ டிடன்ட் வாண்ட் யூ டு கோ பிஃபோர் 6 பிகாஸ் யூ குடன்ட் ஹேவ் ஃபவுண்ட் ஹிம் இன் ஹிஸ் ஸ்டடி. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏன் உங்களை வந்து 6 o'clock முன்னாடி உங்களை போக விடலை அப்படின்னா, ஸோ அவர் வந்து 6 o'clock வரைக்கும் அவர் வந்து அதாவது யாருங்க
கல்வர்டான் ஸ்மித்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பிளான்டர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock வரைக்கும் படிப்பாருங்களாம். ஓகேங்களா, அவருடைய ஸ்டடியில் இருப்பாராமா. ஸோ அந்த டைமில் வந்து அவர் வந்து உங்களை பார்க்க மாட்டார். ஸோ அதனால வந்து உங்கள் 6க்கு மேலே உங்களை நான் போக சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு பர்சூட் ஹிம் டு கம். யூ வில் டெல் ஹிம் எக்ஸாக்ட்லி ஹவ் யூ ஹேவ் லெஃப்ட் மீ. ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவர் எப்படியாச்சும் சம்மதிக்க வச்சு இங்கே கூட்டு வருவீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் என்னை எப்படி இப்போ விட்டுட்டு போயிருக்கீங்கன்னு அவர்கிட்ட நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. ஓகே, he said you must tell him that I am dying, plead with him Watson. ஸோ வந்து நான் வந்து இறந்துட்டு இருக்கேன்னு அவர்கிட்ட கெஞ்சிங்க அப்படிங்கிறாரு. ஸோ வாட்சன் என்னங்க சொல்கிறாரு, ஐ வில் bring him in a cab I said. ஸோ வந்து அவர் வந்து நான் ஒரு டாக்ஸி வச்சு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாருங்க, வாட்சன் சொல்கிறாரு. ஸோ ஹோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். நோ யூ வில் பர்சூட் ஹிம் டு கம் அண்ட் ரிட்டன் பிஃபோர் ஹிம் மேக் அன் எக்ஸ்கியூஸ். ஸோ வந்து நீங்கள் வந்து அவரை வர வைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் பேசுங்க, பட் வந்து நீங்கள் அவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்துடுங்க, அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமெம்பர் திஸ் அப்படிங்க, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஐ சா மிஸ்டர் ஹட்சன் வாஸ் வெயிட்டிங் அவுட் சைட் ட்ரம்பிளிங் அண்ட் க்ரையிங். ஸோ அவங்களோட லேண்ட்லேடி வந்து ஹட்சன் வந்து வெளியில் நிற்கிறாங்க, அழுதுகிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஓகேங்களா, மிஸ்டர் வாட்சன் பிலோ as I waited for the cab I met Inspector Morton of the Scotland Yard. ஸோ வந்து அவர் கீழே டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்காட்லாண்ட் யார்டுங்கிறது இவங்க இருக்கிற ஏரியா போலங்க. அது அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் மார்டன் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்க்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அவர் வந்து என்ன கேட்குறாங்க பாருங்களா, he was not in uniform. ஸோ அவர் வந்து மஃப்டியில் இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர், அதாவது கால் ட்ரெஸ்ஸில். ஹவு இஸ் ஹி ஆஸ்க் இன்ஸ்பெக்டர். ஸோ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, அசிஸ்டன்ட் வாட்சன் கேட்குறாரு, எப்படி இருக்காரு ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. he is very ill I answered. ஸோ அவர் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் தாங்க இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வாட்சன். I reached Mr. Culverton Smith house, but the butler appeared at the doorway through the half open door. ஸோ வந்து அந்த கல்வர்டான் ஸ்மித் ஹவுஸ் வந்து ஒரு வீட்டுக்கு போயிடுறாருங்க. ஸோ வந்து அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்லர் வந்து வராரு. பட்லர் மீன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுற பர்சன் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வராங்க. ஸோ அந்த ஹாஃப் ஓப்பன் டோர் மூலிமா அவங்க வராங்க. ஓகேங்களா, I heard a man voice telling the butler I am not at the home say so. ஸோ வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு மனுஷன் வந்து பட்லர்கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா, I pushed past the butler and entered the room. I saw a frail man with bald head sitting. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருங்க வாட்சன். ஸோ இவர் இருக்கிற ஒரு ஹரிபரியில் அவர் வந்து அந்த பட்லரை தாண்டி ஒரு ரூம்குள்ளேயே போயிடுறாரு. ரூம்குள்ளே போனால் வந்து ஒரு ஃப்ரைல் மேன ஒரு வீக் அண்ட் டெலிகேட், சரிங்களா, ஒரு வீக்கான பர்சன் வந்து பிளாட் ஹெட் மீன்ஸ் ஸோ மண்டல, அதாவது வந்து ஹெட்டில் வந்து முடியல. ஓகேங்களா, ஸோ அந்த அப்படி ஒரு பர்சன் வந்து உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகேங்க. ஸோ ஐ ஆம் சாரி ஐ செட் பட் த மேட்டர் கேனாட் பி டிலேட் மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ நான் உள்ளுக்குள்ள போனோன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்குறாரு, அது வந்து பர்மிஷன் இல்லாமல் உள்ள சாரி கேட்குறாரு. பட் இந்த மேட்ரு வந்து லேட் பண்ண முடியாதுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. ஓகேங்களா, the very mention of his name had a different effect on the name man. ஸோ இந்த நேம் ஷெர்லாக் ஹோம்ஸ்னு நேம் சொன்ன உடனே அந்த மனுஷன் வந்து ரொம்ப லேட்டாக அவருடைய ரியாக்ஷன்லாம் மாறிடுதுங்க. அவர்கிட்ட இந்த நேம் சொன்னால் ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து ஒரு பார்க்குறாரு. ஓகேங்களா, ஸோ கல்வர்டான் ஸ்மித் வந்து என்னங்க சொல்கிறாரு, ஹேவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ் ஹவ் இஸ் ஹி ஆஸ்க்டு. ஓ நீங்கள் ஹோம்ஸ்க்கு வீட்டிலேருந்து வரீங்களா, ஸோ அவர் எப்படி இருக்காரு அப்போ நம்ம கேட்குறாருங்க. இவர் என்ன சொல்கிறாங்க, ஹி இஸ் வெரி இல், தட் இஸ் வை ஐ ஹவ் கம். மிஸ்டர் ஹோம்ஸ் ஹேஸ் அ ஹை ஒப்பீனியன் ஆஃப் யூ and thought you are the only man in London who can help him. ஸோ வந்து அவர் ஹோம்ஸ் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் தாங்க இருக்காரு. ஸோ நீங்கள் ஏங்க வந்திருக்கேன் அப்படின்னா ஹோம்ஸ் வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஸோ லண்டன்லேயே நீங்கள் மட்டும்தான் அவர் ஹெல்ப் பண்ண முடியும்னு அவர் நம்புறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the little man was startled why he asked. ஸோ அந்த ஸ்மித் வந்து ஸ்டார்டல் தான் என்னங்க, ஒரு சடனாக ஒரு ஷாக் ஆகிட்டு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிகாஸ் ஆஃப் யுவர் நாலேஜ் ஆஃப் த ஈஸ்டர்ன் டிசீஸ். ஸோ அந்த ஈஸ்டர்ன் சைடு இருக்கிற டிசீஸ் மேலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது, அதனால் அவர் உங்க நம்புறாருன்னு சொல்கிறாங்க. ஹவு டிட் ஹீ கெட் இட், இந்த டிசீஸ் வந்து அவருக்கு எப்படி வந்துச்சு, ஐ மீன் ஹோம்ஸுக்கு எப்படி வந்துச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வாட்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த விஷயத்தில் சொல்கிறத ரிசர்ச் பண்ணிருந்தாரு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த டிசீஸ் அவருக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹி ஸ்மைல்ட் அண்ட் அக்ரீட் டு கம். ஸோ வந்து இவர் அதாவது கல்வர்டான் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு வரதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ வாட்சன் வந்து எப்பவும் போல pretending that I had some other appointment I left him. ஸோ வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு அந்த மாதிரி போய் சொல்லிட்டு வாட்சன் வந்து மூவ் ஆயிடுறாருங்க. With a sinking heart I reached the Holmes room. I told him Mr. Smith was coming. ஸோ ஒரு மனசே இல்லைங்க, அதாவது ஒரு வாட்சனுக்கு வந்து ரொம்ப ஒரு சோகமாக இருக்காருங்க. ஹோம்ஸ் ரூமுக்கு வந்துட்டு எம்எஸ் ஸ்மித் வந்துருவாருங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. ஓகேங்களா, ஸோ ஹோம்ஸ் தான் எங்களை well done Watson, he said. You have done everything that a good friend could do. And now you disappear to the next room and don't speak or come over here.
ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு, ஸோ வெல்டன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்ன பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிட்டாங்க வாட்சன். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த ரூம்லேருந்து வெளில போயிருங்க, பக்கத்து ரூமில் இருங்க, அண்ட் வந்து எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வரவும் செய்யாதீங்க அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. I heard the footsteps, I heard a voice say, Holmes, Holmes, can you hear me? ஸோ வந்து அதாவது பக்கத்து ரூமில் இருந்து இவருக்கு வந்து அதாவது இவரோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லைங்களா, யாருங்க, வாட்சன். ஸோ அந்த பக்கத்து ரூமில் இருக்கிற வாட்சனுக்கு வந்து என்னங்க கேட்கும், அந்த அந்த ரூமில் அதாவது என்ன நடக்குதுங்கிற ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்கும் இல்லைங்களா, விஷுவலாக பார்க்க முடியாது இல்லைங்களா. ஸோ என்ன கேட்குறீங்க, ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்குது, ஹோம்ஸ் ஹோம்ஸ் கேன் யூ ஹியர் மீன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாராங்க இது இருக்க முடியும், கண்டிப்பாக கல்வர்டன் ஸ்மித் தான் இல்லைங்களா. இஸ் தட் யூ மிஸ்டர் ஸ்மித், ஹோம்ஸ் ஆஸ்க்டு. ஸோ ஹோம்ஸ் கேட்குறாருங்க, ஸோ நீங்கள் தான் நான் ஸ்மித் பண்ண மாதிரி கேட்குறாரு. யூ நோ வாட் இஸ் ராங் வித் மீ, யூ ஆர் த ஒன்லி ஒன் இன் லண்டன் ஹூ கேன் க்யூர் மீ. ஸோ ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு, ஸோ இப்போ எங்கிட்ட என்ன பிரச்சனை உங்களுக்கு நிறைய தெரியும், இந்த லண்டன்லேயே இந்த நோயை காப்பாற்றக்கூடிய இந்த நோயிலேருந்து எனக்கு காப்பாற்றக்கூடிய ஒரே மனுஷன் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. டூ யூ நோ த சிம்டம்ஸ் அப்படின்னு கல்வர்டன் ஸ்மித் கேட்குறாரு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் நல்லாவே தெரியும் அப்படி ஒன்லி டூ வெல் மிஸ்டர் ஸ்மித். ஸோ எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாரு. அண்ட் வந்து சிம்டம்ஸை டிஸ்கிரைபும் பண்ணுறாரு. ஓகேங்களா? கல்வர்டன் ஸ்மித் என்ன சொல்கிறார், they are the same Holmes, said Smith. Poor Victor was a dead man on the 4th day, a strong and healthy young man. வாட் அ கோஇன்சிடென்ஸ் இண்டீட் அப்படிங்கிறாரு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதே மாதிரி தான் வந்து விக்டர்னு ஒரு மனுஷன் வந்து ஒரு அதாவது இப்போ ஒரு 4th டே அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு. ஸோ அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான மனுஷன். ஸோ இதே வியாதி தான், ஸோ உங்களுக்கு அவருக்கு ஒரே மாதிரி வந்திருக்கு, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹோம்ஸ் என்னங்க சொல்கிறாரு, ஐ நோ தட் யூ டிட் இட் அப்படிங்கிறாரு. ஸோ வந்து ஹோம்ஸ் இப்போ என்னங்க சொல்ல வர்றாரு, ஸோ நீங்கள் தான் அந்த கொலையை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். யாருங்க, விக்டரை. ஓகேங்களா? ஸோ விக்டரும் இப்போ அதாவது இவருக்கு ஷெர்லாக் ஹோமுக்கு வந்திருக்க அதே வியாதி வந்து இறந்தாரு. பட் அந்த கொலையை வந்து இவர் அதாவது கல்வர்டன் ஸ்மித் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர். ஓகேங்களா? ஒரு நோயை வச்சு எப்படி கொலை பண்ண முடியும் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க. வெல் யூ கேன் ப்ரூவ் இட் அப்படிங்கிறாரு. ஸோ கல்வர்டன் ஸ்மித் என்னங்க சொல்றாரு, ஓகே பட் வந்து உங்களால் அதை ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல வர்றாரு. கிவ் மீ வாட்டர் ப்ளீஸ். ஹோம்ஸ் வந்து கத்துற விஷயம் கொஞ்சம் தண்ணியாச்சும் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹோம்ஸ் கத்துறாரு. கல்வர்டன் ஸ்மித் என்னங்கிறாருங்க, ஹியர் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து தண்ணி தராரு போல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. Cure me please. Well, about Victor Savage death, you did it. I will forget everything. But you cure me, I will forget about it. ஸோ வந்து ஒரு ஹோம்ஸ் என்ன சொல்கிறோம்னா, சரி என்னை காப்பாற்ற என்னை வந்து குணப்படுத்துங்க. விக்டர் சேவேஜோட ஒரு ஃபுல் நேம் வந்து விக்டர் சேவேஜ் போல. ஓகேங்களா? ஸோ விக்டர் சேவேஜோட டெத்தை பற்றி நான் வந்து நீங்கள் தான் பண்ணீங்க, பட் வந்து நீங்கள் என்னை க்யூர் பண்ணுங்கள், நான் அதை எல்லாத்தையும் மறந்துடுறேன், நீங்கள் என்னை க்யூர் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா, யூ கேன் forget or remember just as you like. It doesn't matter to me how my nephew died. Watson, you got it from the Chinese sailor. Watson said, you got it from the Chinese sailors. Could there be any other reason? அவன் சொல்கிறாரு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நினச்சா மறக்க முடியும், நினச்சா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமா, அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறது. ஸோ என்னோட நெப்பியூ எப்படி இறந்ததை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாரு. அது ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்டர் சேவேஜுங்கிறவர் வந்து யாரோட நெப்பியூங்க, கல்வர்டன் ஸ்மித்தோட நெப்பியூ தான். ஓகேங்களா? ஸோ பிளான் பண்ணி தான் கல்வர்டன் ஸ்மித் வந்து விக்டர் சேவேஜை கொலை பண்ணியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாரு, வாட்சன் வந்து சைனீஸ் செயிலர்ஸ்கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த வியாதி வந்துருச்சுன்னு சொன்னார். அதாவது இந்த வியாதியை வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து சைனீஸ் செயிலர்கிட்ட இருந்து பரவிச்சாமா. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு வாட்சன் வந்து கல்வர்டன் ஸ்மித் கிட்ட சொல்லியிருக்காரு அந்த வீட்டில் கன்வின்ஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாச்சும் இதுக்கு ரீசன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு வேர்டு வந்து இது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வேர்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த லெசன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், புரியும். ஓகேங்களா? ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஐ கான்ட் திங்க், மை மைண்ட் இஸ் கான், ஹெல்ப் மீ. ஸோ இந்த கொஷனுக்கு வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ ஏன்னு பாருங்கள், என்னால் திங்கே பண்ண முடியல, என் மைண்டே ஒர்க் ஆகலை, ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு அப்படிங்கிறாரு. டிட் எனிதிங் கம் பை போஸ்ட் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஏ பாக்ஸ் பை சான்ஸ் ஆன் வெனஸ்டே. ஸோ இப்போ என்ன சொல்ல வராருங்க, கல்வர்டன் ஸ்மித் வந்து போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அதாவது போஸ்டல் கொரியரில் தான் உங்களுக்கு எதாவது வந்துச்சா, ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் வந்துச்சா வெனஸ்டே அப்படின்னு கேட்குறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு, எஸ் ஐ ஓப்பன்ட் இட் அண்ட் தேர் வாஸ் அ ஷார்ப் ஸ்டிங் இன்சைட் இட் அண்ட் a joke perhaps I draw blood, said Holmes. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், புதன்கிழமை ஒரு பாக்ஸ் வந்துச்சு, நான் அதை ஓப்பன் பண்ணேன், அந்த பாக்ஸ்குள்ளார ஷார்ப்பாக ஒரு ஊசி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், அது என்னோட பிளட்டை வந்து உறிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜோக்கை பாருங்கள் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்கிறாரு. கல்வர்டன் ஸ்மித் என்னங்க சொல்கிறாரு, நோ இட் வாஸ் நாட் அ ஜோக், யூ ஃபூல், யூ காட் இட், who asked you to cross my path அப்படிங்கிறாரு. ஸோ அது வந்து ஜோக் இல்லை, யூ ஃபூல், யூ காட் இட் அப்படின்னா ஸோ அந்த பாக்ஸ் மூலியமாக தான் நீங்கள் இந்த நோயை வாங்கிக்கிட்டீங்க. ஓகே, புரியுது அப்படின்னு சொல்ல வர்றாரு. என்னோட வழியை அவங்க யார் கிராஸ் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கேஸை வந்து விக்டர் செத்த கேஸ், விக்டர் இறந்த கேஸை வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அதில் அந்த கேஸில் ஒர்க் பண்ணியிருப்பார் போல். யூ நோ டூ மச் அபவுட் விக்டர்ஸ் டெத்,
your end is near. Holmes, I will carry this box in my pocket, the last piece of evidence அப்படிங்கிறாரு. ஸோ வந்து விக்டரோட டெத்தை பற்றி உங்களுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிச்சு ஹோம்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடிவு வந்துருச்சு. ஸோ இந்த பாக்ஸை வந்து நான் என்னோட பேக்கெட்டில் போட்டுட்டு கிளம்புறேன். ஸோ இந்த லாஸ்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ், இந்த எவிடன்ஸில் லாஸ்ட் பீஸ் இந்த பாக்ஸ் தான், இதையும் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாருங்க. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் என்னங்க சொல்கிறாரு, turn up the gas myth, said the Holmes in natural voice. ஸோ வந்து கேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படின்னா லைட் நல்லா கொஞ்சம் பிரைட்னஸாக வர மாதிரி, ஓகேங்களா, லைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஆன் பண்ண பிரைட்டாக வைக்க சொல்கிறாரு. எஸ் ஐ வில், ஸோ தட் ஐ கேன் see you better. ஸோ கல்வர்டான்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு, ஓகே நான் பண்ணுறேன், உங்களை நான் கொஞ்சம் கிளியராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேங்களா. சொன்ன உடனே ஒரு சின்ன சைலன்ஸுங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ் ஆல் திஸ் அப்படிங்கிறாரு கல்வர்டான் ஸ்மித், ஓகேங்களா, என்ன இதெல்லாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஆல்ரெடி ஷெர்லாக் ஹோம்ஸ் செட்டப் பண்ணி வச்சிருப்பாரு போலங்க, என்னன்னு பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிங் ஹோம்ஸ், said Holmes, for the 3 days I didn't taste anything, neither food nor drink. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்னோட ஆக்டிங்கை முடிச்சிட்டேன். 3 நாளாக நான் எந்த சாப்பாடும் தண்ணியும் கூட குடிக்கல. ஸோ அதனால தான் என் உடம்பு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கல யாருங்க இருந்துக்கிறா, இன்ஸ்பெக்டர் மோர்டன் இருந்திருக்காரு, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எல்லா இவர் பண்ண, அதாவது கல்வர்டான் ஸ்மித் பண்ண அனைத்து கொலைகள் எந்த தப்பையுமே வந்து ஸோ அவருடைய வாயாலே வந்து அவர் வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டார் இல்லைங்களா, அதாவது உண்மையை ஒத்துக்கிட்டார் இல்லைங்களா. ஸோ இதுக்கு தாங்க வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் இவ்வளோ நேரம் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு, ஓகேங்களா, யாருங்க, கல்வர்டான் ஸ்மித். There were footsteps outside. The door opened. I heard Inspector Morton's voice. I arrest you on charge of murder, he said. There was a sudden rush and a scuffle, followed by the clash of iron and sudden cry of pain. There was a click of hands cup. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த 2 lines தான், ஓகேங்களா. ஸோ வந்து ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கஃபுல்னா என்னங்க, ஒரு சின்ன ஃபைட், ஓகேங்களா. ஸோ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போகும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும் இல்லைங்களா, அது சின்ன ஒரு ஃபைட் நடக்கும் இல்லைங்களா. ஸோ சின்ன ஒரு ஃபைட்டுங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கிளாஷ் ஆஃப் அயன் சடன் கிரை ஆஃப் பெயின் அப்படின்னா, ஸோ அந்த கையில் விலங்கு போடுவாங்க இல்லைங்களா. ஸோ கிளிக்னு ஹேண்ட் கஃப் அழுத்தினாங்களா, கிளாஷ் ஆஃப் அயன் அப்படின்னா ஸோ அடிச்சிட்டாங்க போல அவரை, ஓகேங்களா. அடிச்சுட்டு ஸோ கிரை அண்ட் தென் கிளிக் ஆஃப் ஹேண்ட் கப்ஸ், ஸோ கையில் விலங்கு போட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஷெர்லாக் ஹோம்ஸ். Holmes asked me to come in. Sorry, Watson, I was rude to you. I underdetermined your capability as doctor. It was just to get Smith here, and I didn't want you to know that I was not ill. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறாருங்க, வாட்சன்ட்ட, சாரி வாட்சன், நான் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டேன். உங்களுடைய டாக்டர் திறமை இருக்கு இல்லைங்களா, அந்த மெடிக்கலில் உங்களுடைய டாக்டர் கேப்பபிலிட்டி வந்து நான் ரொம்ப குறைச்சி பேசினேன். ஸோ வந்து உங்களோட ஸ்மித்தை இங்கே கூட்டிகிட்டு வரதுக்காக இந்த மாதிரிலாம் நான் நடித்தேங்க. நான் உடம்பு முடியாமல் இல்லை, ஸோ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. ஸோ வாட்சன் வந்து பட் ஒரு அப்பியரன்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ பட் அவர் அதாவது அந்த உடம்பு முடியாத மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருந்தார் பார்த்தீங்களா ஹோம்ஸ். ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். 3 days fasting and makeup did the trick, ஓகேங்களா. ஸோ வந்து 3 நாளாக நான் சாப்பிடாம இருந்து ஸோ அந்த ட்ரிக்கை நான் பண்ணேன் அப்படிங்கிறாரு. ஸோ வாட்சன் இப்போ கேட்குறாரு பாருங்க, அப்போ அந்த காயின்ஸை பற்றி எதுக்கு பேசுனீங்கன்னு கேட்குறாரு. அதாவது அந்த உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா அப்படின்லாம் கேட்டார் பார்த்தீங்களா. ஸோ வந்து அதில் பாதி வந்து டவுசர் பேக்கெட்டில் போட்டுங்க, பாதி வந்து அந்த வாலெட்டில் வைங்க, மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், ஸோ வந்து அதுக்கு என்ன சொல்கிறேன்னு பாருங்களேன். Oh, that was the only to prove that I was delirious, he laughed. I need to eat now. ஸோ வந்து நான் வந்து உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இல்லை, நான் உடம்பு முடியாத மாதிரி இருக்குன்ற மாதிரி நடிக்கிறதுக்கோசரம் நான் அந்த மாதிரிலாம் பேசினேன். இப்போ நான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. மிஸ்டர் ஸ்மித் killed his nephew and wanted to kill me in the same way to avoid the imprisonment. ஸோ வந்து ஸ்மித் வந்து அவரோட நெப்பியூவையும் கொலை பண்ணிட்டாரு. ஸோ என்னையும் அதே மாதிரி கொலை பண்ண முயற்சி பண்ணார். ஏன் அப்படின்னு ஜெயிலுக்கு போகிறத தடுக்கிறதுக்காக அப்படின்ட்டு. I need to eat now, Watson. I think that something nutritious in Simpsons could not be out of place, and thank you, Watson, he said. ஸோ இப்போ வந்து சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க வாட்சன். ஓகே, ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ ஓகேங்க, ஸ்டோரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.